நமஸ்காரம். ஒருத்தர் வேண்டுமென்று தவறு செய்யும் போது நமக்கு சட்டென்று கோபம் வரும். அது சரிதானே? தெரியாமல் செய்தால் கூட பொறுமை காக்கலாம். தெரிந்தே செய்தால் சட்டென்று கோபம் வெடிக்கத்தானே செய்யும். இதில் யாருக்கு புரிதல் இருக்கிறது, யாருக்கு புரிதல் இல்லை? தவறு செய்தவர் புரியாமல் செய்துவிட்டார் அல்லது புரிந்து செய்தார் என்று தவறு செய்தவர் பேரிலேதான் அந்த குற்றம் இருக்க வேண்டும். ஆனால் கடைசியில் அது எங்க போய் முடியும் என்றால் கோபப்பட்டவர் பேர் முடிந்துவிடும். கத்துவதோ, தவறான சொற்களை பயன்படுத்துவதோ, வீட்டை விட்டு வெளியேறுவதோ, பயப்படுத்துவதோ, இது எதனாலேயுமே நமக்கு நல்ல பெயர் கிடைக்கப் போவதில்லை. ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார், ஆழமாகவும் சொன்னார். கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டுமா, கோபத்தை எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டுமா, கோபத்தை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டுமா? இது அவரே கேட்டுக்கொண்டார், பதிலும் சொன்னார். கண்ட்ரோல் பண்ணுவது முடிந்தால் செய்து விடுவோம். அது அவ்வளவு சுலபம் இல்லை. கோபமே படாமல் இருக்க வேண்டுமானால் அப்பதான் அது கண்ட்ரோல் பண்ண முடியும். கோபம் வந்தாலும் நமக்கு ஓரளவு யோகம் இருக்குமானால், பயிற்சி இருக்குமானால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ரஜோகுணம் குறைவாக இருக்குமானால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதெல்லாம் இருந்தால் தான் இயலும். அது மெதுமெதுவே முயற்சி பண்ணலாம், சாதிக்கலாம். ஆனால் கண்ட்ரோல் பண்ணிவிட்டால் அது யார் கோபப்பட்டாரோ அவரிடத்தில் ஒரு மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தி விடலாம். கோபத்தை அடக்கு அடக்கு என்று சொல்ல போக அது வெளியே வெடிக்காமல் உள்ளேயே இருந்து, அதனால் இவருக்கே அது ஒரு மன அழுத்தம், ஒரு குமுறலில் போய் முடிந்துவிடும். சரி, அப்படி என்றால் என்ன? கோபத்தில் வெடிக்க சொல்லுகிறான்னு கேட்டால் இல்லை. வெடித்தாலும் நமக்கு தான் நோய்படுவோம், நமக்கே நல்லதில்லை. அதனால் கோபத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுவதும் கஷ்டம்தான். கண்ட்ரோல் பண்ணினாலும் ஆபத்து, எக்ஸ்பிரஸ் பண்ணினாலும் ஆபத்து. பின் என்ன செய்யலாம்? எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாமா? எனக்கு ஏன் இப்போது கோபம் வருகிறது, நீங்கள் என்ன செய்ததற்காக நான் கோபப்படுகிறேன் சொல்லி பார்க்கலாம். அப்படி சொல்லும்போது ஒரு நன்மை, ஒன்று நாம் கோபத்தில் வெடித்ததாகவும் ஆகாது, அதனால் கெட்ட பெயரும் வராது, எனக்கு ரத்த கொதிப்பும் கூடாது. எதனால் கோபம் என்று எக்ஸ்பிளைன் தானே பண்ணுகிறேன். அடுத்தது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ண குற்றமும் வராது. கண்ட்ரோல் பண்ணி இருந்தால் அப்ப எனக்குள்ளே ஒரு குமுறல், அழுத்தல் வரும். நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டபடியால் ஓரளவு அந்த அழுத்தம் குறைந்து விடுமே. கோபத்தில் வெடித்தால் இருக்கிற கஷ்டமும் இதில் இல்லை. கோபத்தை வேண்டுமென்று அடக்கியதால் வந்த துன்பமும் இதில் இல்லை. அதனால் கோபத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவது நல்லது. சரி, அதை அவர் கேட்டுக்கொள்வாரா? நாம விவரிக்கலாம். நான் விவரிப்பது என் கோபம் எதனாலேன்னு சொல்லுவது, அது புரிகிற அளவுக்கு அந்த எதிராளிக்கு பொறுமை இருக்குமானால் அவர் அந்த தப்பை செய்திருக்க மாட்டாரே என்று கூட தோன்றும். அதில் மட்டும் ஒரு கன்செஷன் கொடுக்க வேண்டும்.
தவறு செய்யும் போது ஒருவேளை புரியாமல் செய்திருக்கலாம். ஆனால் இப்போது நம்ம கொஞ்சம் பொறுமை காத்து இது தவறு என்று எடுத்து சொன்ன பிற்பாடு அப்போது சிந்திக்கும் போது சரி இது செய்திருக்க வேண்டாமேன்னு அவருக்கு தோணலாம். முதல் கட்டத்தில் தோன்றாவிட்டாலும் இப்போது நாம் கோபப்படாமல் எடுத்து சொன்னால் அப்போது புரியலாம். அதனால் நன்மையும் ஏற்படலாம். இதே நாம் வெடித்து சொல்லிவிட்டால், எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம்னால், வேகமாக கோபப்பட்டு விட்டால் அவருக்கு அந்த இரண்டாவது வாய்ப்பே இருக்காது. எது உள்ளத்தில் மேலோங்கி இருக்கும்? தான் தப்பு செய்தது மறந்து நான் கோபத்தில் வெடித்தேன், திட்டினேன் என்பதுதான் இருக்கும். அதனால திருந்துவதற்கு வாய்ப்பும் இரண்டாவது வாய்ப்பு இருக்காது. எக்ஸ்பிளைன் பண்ணுவதனால ரெண்டு பேருக்குமே நன்மை தெரிகிறது. யார் தவறு செய்தாரோ அவருக்கு இரண்டாவது முறை உணர வாய்ப்பு. கோபப்படும் எனக்கு வெடித்த கஷ்டமும் இல்லை, கண்ட்ரோல் பண்ண அழுத்தமும் இல்லை, கெட்ட பெயரும் இல்லை, நன்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படிங்கிற திருப்தியும் வந்துவிடும். அது பண்ணுவதற்குள்ளாகவே நமக்கு அந்த கோபத்தின் தாக்கம் குறைந்துவிடும். இதெல்லாம் ஒரு லாபம். எல்லாத்துக்கும் மேலாக ரஜோகுணம், நம்ம இடத்தில் இருக்கும் ரஜோகுணம் தான் காமம் குரோதம் இரண்டிற்கும் காரணம். அதை நல்ல அனுஷ்டானங்களாலும் ஆகார நியமத்தாலும் தியானத்தாலும் ரஜோகுணத்தை குறைத்து விட்டோமானால் தன்னிடையே கோபம் குறைந்துவிடும். அதுவரை இப்படி முயற்சிப்போம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.